leader has announced a list and he has also very detailed in breakup details of how many graduates, how many women, how many doctors, how many engineers, lawyers and all. So I think he has applied his mind and he is very carefully consulted and considered. There are those criticism saying that ADMK had announced their list, they are behind their campaign, and DMK has lagged. That doesn't matter. The time is far behind. See, 30th is the nomination date, and we have announced the right time. Our people are already in the. We have already been working the BLC, BLE2 and all, and so the DMK is on the right time. We have filtered the candidate, and you will see in the campaign and the result. You will see our target 200 we will achieve. அவங்க எதிர்கட்சி வேறு எப்படி பேசுவார்கள், எப்படி நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய இலக்கு 200 என்பதில் நிச்சயமாக அந்த 200ஐ நாங்கள் வெற்றியடைந்து மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும். எங்கள் தலைவருடைய திட்டங்கள், அவருக்கு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய பிடிப்பு, தொடர்ந்து துணை முதலமைச்சருடைய உழைப்பு, சாதனைகள், இயக்க தொண்டர்கள் ஆரம்பிலிருந்து தேர்தல் களத்தில் இறங்கி களப்பணி இவ்வளவும் சேர்ந்து எங்களுடைய வலிமையான கூட்டணியும் சேர்ந்து நிச்சயமாக நாங்கள் 200 என்ற இலக்கை வெற்றிகரமாக அடைவோம். எதிர்கட்சியினர் அப்படித்தான் பேசுவார்கள். அது குறித்து நாங்கள் கவலை கொள்ள வேண்டியதில்லை. இனி எங்கள் கவனம் மக்களிடம் செல்ல வேண்டியது, திட்டங்களை, பிரச்சாரத்தை எடுத்து வைத்து வெற்றியை நோக்கி செல்வது. அப்படித்தான் ஏதாவது பேசிக்கொண்டுதான் இப்ப எதிர்கட்சியினர் எங்களை பாராட்டுவார்களா, எங்களுடைய எல்லாவற்றையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அது எதிர்கட்சி என்று அல்ல, அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் தீர்ப்பளிக்க போவது மக்கள் தான். அதை நீங்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள், தேர்தல் நாளன்று அவர்கள் தெரிவிப்பார்கள். மே 4 தேர்தல் வாக்கெடுப்பு எண்ணிக்கை நடைபெறுகின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளை வென்றெடுத்தது என்ற ஒரு புதிய சரித்திரம் நிச்சயமாக படைக்கும்.